Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 6th to 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இதே சிலபஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே காமனான டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 16 அதுக்கடுத்து 17 18 இந்த டேட்டில் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் தான் நடக்கும். சரிங்களா, அதனால் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு குறித்து வச்சிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும், மற்றபடி எல்லாத்துக்குமே அதே டேட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல் கேலண்டர்லேயே 16ஆம் தேதி வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 11th and 12th பார்ப்போம். அதுக்கடுத்து 6th to 10th என்ன சிலபஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், கண்டினியூ பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி மிட்டமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் சரிங்களா லாஸ்ட் இயர் நடந்தது, இந்த இயர் நடந்த மந்த்லி டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. சரிங்களா, அதில் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்சி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்சி 11th பார்த்தீங்கன்னா 1 to 5 வரைக்கும், 12th 1 and 2. அதுக்கடுத்து அட்வான்ஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா 1 and 2, அது 12th 1 and 2. அக்ரிக்கு பார்த்தீங்கன்னா 1 to 5, 12th 1 to 5. ஆடிட்டிங் பார்த்தீங்கன்னா 1 and 2 கொடுத்துருக்காங்க. 12th பார்த்தீங்கன்னா 1 and 2. அதுக்கடுத்து டேலி ப்ரைம் லெசன் பார்த்தீங்கன்னா 10 and 11 கொடுத்துருக்காங்க. பேசிக் பி பார்த்தீங்கன்னா 1 to 3 கொடுத்துருக்காங்க. 12th பார்த்தீங்கன்னா 1 to 3. அதே மாதிரி பிஎம்இயும் 1 and 2 தான் 11th 12th. அதே மாதிரி பயோ பாட்னி பார்த்தீங்கன்னா 1 2 3 சரிங்களா. ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து 11th, 12th 1 and 2 லெசன் மட்டும், ஃபஸ்ட்டு 2 லெசனு. பயோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12th 3 லெசனு. பயோ சுவாலஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெசன் கொடுத்துருக்காங்க 11th. அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா 4 லெசன் சரிங்களா. இது எல்லாமே 11th, இது வந்து 12th. அதுக்கடுத்து பாட்னி, பியூ சயின்ஸ் பாட்னி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11th 1லேருந்து 3 வரைக்கும், 12th 1 and 2. அதுக்கடுத்து பிஸ்னஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன் 1 and 2 3.12 3.3 கொடுத்துருக்காங்க. அதே போல் 12th 1 2 3 கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 2 6 11, அதே மாதிரி தான் 1 2 6 11 போத் 11th and 12th. காமர்ஸுக்கு 1 to 8, 12th 1 to 6. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 to 6, 12th 1 to 6. கம்ப்யூட்டர் சயின்ஸு 1 to 6, 12th 1 to 7. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 5, 12th அதே தான். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் 1 and 2. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 2 சேம் 11th and 12th. ஜியாகிரஃபி 1 to 3, 12th அதே தான். ஹிஸ்ட்ரி 1 to 5, 12th அதே தான். ஹோம் சயின்ஸ் 1 to 3, 12th 1 and 2 கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 to 3 சரிங்களா. அதுக்கடுத்து 12th பார்த்தீங்கன்னா யூனிட் 1 to 3 ஃபுல்லாக, அதே போல் 4.1 2 3 and 4.4 மட்டும். நர்சிங் பார்த்தீங்கன்னா 1 to 3 12th. ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 1 to 3, 12th என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 to 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 to 4, 12th 1 to 4. ஃபிசிக்ஸ் 1 and 2, 12th பார்த்தீங்கன்னா 1 and 2. பொலிட்டிக்கல் சயின்ஸ் 1 to 5, 1 to 5 தான் 12th. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 and 2, 1 to 3. தமிழ் பார்த்தீங்கன்னா 1 to சரிங்களா. எல்லாத்துக்குமே 11th and 12th 1 to. டெக்ஸ்டைல் வந்து 1 to 4, இது வந்து 1 to 3. டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 1 to 7. ஜுவாலஜி பார்த்தீங்கன்னா 1 to 4, 12th என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 to 4 சரிங்களா. இது வந்து 11th and 12th சிலபஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th to 9th and 10th இந்த டைம் டேபிள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6th கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பருவம் 1ல் 1 and 2 7. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஃபுல்லாக, யூனிட் 2ல் ப்ரோஸ் அண்ட் போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சிங்க. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 1 to 4 வரைக்கும். அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 1 to, ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 1, சிவிக்ஸில் 1 and 2. இது வந்து 6th டைம் டேபிள். ஸோ 7th அதே போல் நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. 7 1 2. தமிழில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் யூனிட் 1, ப்ரோஸில் வந்து யூனிட் 2 மட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ரோஸ் அண்ட் போயமு. அதுக்கடுத்து மேக்ஸுக்கு சிலபஸ் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 4 கொடுத்துருக்காங்க. அதே போல் சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி 1 to, ஜியாகிரஃபி 1 to, அதுக்கடுத்து சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to, அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து 8th வந்து பார்த்தீங்கன்னா 7 1 and 2 தமிழுக்கு.
இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 1 ஃபுல்லாக 2ல் ப்ரோஸ் அண்ட் போயமு. ஸோ மேக்ஸில் கொடுத்துருக்கிறத மார்க் பண்ணி வச்சிங்க. அது மாதிரி சயின்ஸில் 1 to 9 10 16. அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியில் 1 to 3, ஜியாகிரஃபியில் 1 to 3, சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. 9th பார்த்தீங்கன்னா தமிழ் 1 2, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2 சரிங்களா. அதுக்கடுத்து மேக்ஸ் சிலபஸ் பார்த்துங்க. அதுக்கடுத்து சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 10 11 17. அதே போல் வரலாறில் பார்த்தீங்கன்னா 1 2 3. அதுக்கடுத்து புவியியல் பார்த்தீங்கன்னா 1 2 3, குடிமியல் 1 2, பொருளியல் பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. 10th பார்த்தீங்கன்னா தமிழ் 1 and 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து யூனிட் 1 and 2 இங்கிலீஷில் அது ப்ரோஸ் போயம் ஒன்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கான சிலபஸ் பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து சயின்ஸில் 1 2 7 8 12 13 14. ஸோ அதுக்கடுத்து வரலாறு 1 2 3, புவியியல் 1 2 3, குடிமியல் 1 2, பொருளியல் வந்து என்னென்னா 1 2. ஸோ இதுதான் 6th to 9th சிலபஸ்ஸு. ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து என்ன பண்ணும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஆல்ரெடி மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.